தமிழ்நாட்டிலே போராட்டம் வரணும். இந்த இது வரும்னு வச்சுங்க, இந்த தேர்தலுக்குள்ளர இதுக்கு தீர்வு காலம்னா நீங்கள் யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. முக்கியமாக பொறுப்பில் உள்ள ஆளுகளை பேசுங்க. என்ன பேசுறதில்ல, என்ன சொல்கிறீங்க? நம்ம பையங்க இங்கே இருக்காங்களா அதுக்கு பொறுப்பில் கேளுங்க, உங்கள் தலைவரை கேளுங்கப்பா. பறிபோக போகிறான் நம்ம வாழ்க்கையை. ஸோ இவர் ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு என்ன விஷயம்? தஞ்சாவூர், திருச்சி, மன்னார்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம் விவசாயம் பண்ணா போட்டாங்கன்னா சிப்காட்டு முதலாளி கொண்டு வரலாம், கமிஷன் வாங்கி கொள்ளை அடிக்கலாம். விவசாயம் தண்ணி இல்லைப்பா, பண்ண முடியாது, விவசாயம் தானாக விட்டுட்டு ஓடணுங்கிறதான் எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்குள்ள திட்டம். தமிழ் தேசிய இனத்தின் பேராசான் காவிரிக்காகவே தன் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்து காவிரி உரிமை மீட்பு குழுவை கட்டமைத்து பல நூறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், வருமான வரித்துறை அலுவலக முற்றுகை, நரிமண எண்ணெய் எரிவாயு ஆலை முற்றுகை, விமான பயிற்சி பயிர் முற்றுகை, 19 நாள் மாவட்ட ஆட்சியர் காத்திருப்பு போராட்டம், ஒரு வார தொடர் ரயில் மறியல் போராட்டம் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களையும், இறுதியாக நெய்வேலி அனல் மின் முற்றுகையையும், சென்னை தமிழர்களை திரட்டி மிகப்பெரிய பேரணியும் நடத்தி வெற்றி கண்டு இன்ற பல்லில்லாத காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த ஐயா மணியரசன் அவர்கள் இன்று தன்னாட்சி அதிகாரம் கொண்ட காவிரி மேலாண்மை வாரியம் தமிழர்களுக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய பேரணியை நடத்தி நமக்கான கருத்துக்களை வழங்க அழைக்கிறோம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழர் பெருமக்களே, காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் மன்னார்குடியில் நடைபெறும் இந்த பேரணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தம்பி ராஜசேகரன் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கும் தம்பிகள் கலைச்செல்வன் தொடங்கி வைத்த நாம் தமிழர் கட்சியின் மாநில பொருளாளர் டாக்டர் பாரதி செல்வன், ஐயா மணிமணியன், ஐயா ஜெகதீசன், சிமியோன் சேவியர் ராஜு, வைகரை ஐயா சாமி கரிகாலன், திருச்சி ஐயா சின்னதுரை என்று பல்வேறு பகுதிகளிலிருந்து பிரிவுகளிலிருந்து வந்திருக்கும் தலைவர்களே, அருமை உழவர் பெருமக்களே, தமிழ் இன மொழி நாட்டு காப்பு உணர்வாளர்களே, இந்த காவிரி போராட்டம் பல தடவை நாம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் ஒன்றா இழந்திருக்கமே தவிர எதுவும் முன்னேற்றமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? நமக்கு இருக்கிற அரசியல் தான் துரோக அரசியல் கட்சிகள். முன் பாருங்கள், வெள்ளைக்கார ஆட்சியில் அங்கே கர்நாடகத்தில் அணை கட்ட போகிறேன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் எதிர்ப்பு. இங்கேயும் வெள்ளைக்கார ஆட்சி, அங்கேயும் வெள்ளைக்காரனுக்கு கட்டுப்பட்ட மைசூர் ராஜ்யம். பேச்சுவார்த்தை நடத்தி 1924 ஒப்பந்தம் போட்டு ஒரு சட்டம் போடுறாங்க. நமக்கு கிட்டத்தட்ட 370-375 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வர்றது போல சட்டம் போடுறான். அதன் பிறகுதான் அவன் அங்கே ஒரு அணை கட்டுறான். நம்ம இங்கே மேட்டூர் அணை, அதுக்கு பிறகு நம்ம கட்டுறாங்க. 34 கட்டுறாங்க. அதன் பிறகு புதுசாக அணை கட்டுறதுக்கு உரிமை இல்லை. ஆனால் 68-69 1960 அனுமதி இல்லாமல், மத்திய அரசு அனுமதி இல்லை, தமிழ்நாடு ஒப்புதல் இல்லை, எதுவும் இல்லாமல் கர்நாடகம் அணை கட்டிக்கிட்டே வரும். ஹேமாவதி ஹேரங்கி அணை கட்டும்போது தடுக்கிறது கர்நாடக பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணா முதலமைச்சர் போனாங்க, பேச்சுவார்த்தைகள்லாம் போனார். சட்டம் பண்ணலை, மூக்கை சிந்தி போடுறது மாதிரி மூக்காவெல்லாம் சிந்தி போட்டான். ஹேமாவதி கட்டினான், ஹேரங்கி கட்டினான், அது பத்தாண்டு கபினியும் கட்டினான். இவர்களுடைய எதிர்ப்பெல்லாம் சட்டம் பண்ணவே இல்லை கர்நாடகா. இந்திரா காந்தி ஏமாத்தினார். சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கின கருணாநிதி சொல்லி 71 தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கருணாநிதி விவசாயிகள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட வழக்கை வாபஸ் வாங்க வச்சார். அதை பன்னாருடைய ரங்கநாதன், கருப்பையா மூப்பினார், பல பேர் போட்டாங்க. அந்த வழக்கை வாபஸ் வாங்க வச்சார் கருணாநிதிகிட்ட சொல்லி. அந்த அம்மா இந்திரா காந்தி ஒன்றும் செய்யலை, எந்த முன்னேற்றமும் இல்லை, அவங்க ஒதுக்கிட்டாங்க. சும்மா அந்த அம்மா ஒரு உண்மை அறிய குழு போட்டு அவங்க பார்த்து போயிட்டாங்க, அவ்வளோதான்.
இப்போ அதுக்கு பிறகு சில அணைகள் கட்டியிருக்காங்க. இப்போ மேற்கேத்தாட்டில் அணை கட்டிட்டான்னாக்க ஒரு சொட்டு தண்ணீர் வராது. எதுக்கு இந்த அணை கட்டுறான்னா, இந்த கர்நாடகத்தில் உள்ள அவங்க அணைகளெல்லாம் நிரம்பி வழிகிற தண்ணி வெள்ளம் தமிழ்நாட்டுக்கு வருது, மிகை வெள்ளம். அதுதான் மேட்டூருக்கு வருது, அவன் திறந்து விடுறதில்லை. அந்த மிகை வெள்ளம் பெருமழையில் பருவமழை கோளாறுனால வரக்கூடிய மிகை வெள்ள தண்ணீரும் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாது, தடுத்தரணும் என்ற நயவஞ்சகத்தோடு அயோக்கியத்தனத்தோடு கர்நாடகத்தில் உள்ள எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து மேற்கேத்தாட்டு அணை கட்டுறான். அது சின்ன தடுப்பணையெல்லாம் இல்லை, அது ரிசர்வாயர். 67 டிஎம்சி தண்ணீர் தேக்கலாம். நீர் தேக்கம், அது தடுப்பணை இல்லை, நீர் தேக்கம். இப்போ இருக்கிற அந்த பெரிய அண்ணா, அந்த என்ன ஒரு ராஜா பேர்ல கிருஷ்ணராஜா சாகர், அது 49 டிஎம்சி தான் கொண்டுள்ளது. 49 டிஎம்சி தான் அது கொண்டுள்ளது. இது 67 டிஎம்சி கொண்டுள்ளது. இது எங்கே தண்ணி வரும்? சராசரியாக நமக்கு கடலில் போய் எப்போது வெள்ளத்துக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை கடந்த காலங்களில் போச்சு. இப்போ ஒரு 7-8 ஆண்டுகளாக பெய்யறதெல்லாம் பருவந்தமழையே இயற்கை உட்பாத பெருமழைகள் கொடியில் பெய்யும். 50 டிஎம்சி கடலுக்கு போனாவே பெரிய விஷயம். 5 ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு ஒரு தடவை, அவ்வளோதான். 67 டிஎம்சி எல்லாம் நிரப்பி கடலுக்கு போகிறது வழியே இல்லை. இந்த அபாயத்தை மு.க. ஸ்டாலினோ இந்த எடப்பாடி பழனிசாமியும் உணர மாட்டாங்க. எப்படி ஏமாத்தலாம், தலையை தடவான்னு தான் பார்ப்பாங்க. எலெக்ஷனில் வெற்றி பெற்று பதவி அடைகிற ஆட்கள்லாம். விவசாயிகள், இந்த மண்ணின் மக்கள், தமிழர்கள் உணர வேண்டுமா இல்லை? நீ எந்த கட்சியாவது தெரியும், யாருக்காவது ஓட்டு பொறுப்பு போடாமல் போ. பதட்டமே இல்லையே. ஏன்னா தஞ்சாவூர் பிரச்சனை மட்டுமா, மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி பிரச்சனை மட்டுமா? அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு குடிநீர் இருக்காது. மிச்சம் மீதி தண்ணி வந்தால் நீ குடிநீர் எடுத்துக்க, தமிழ்நாடு தண்ணி இல்லாமல் என்ன சொல்ல போகிற? தஞ்சாவூர் தண்ணி இல்லாமல் சொல்ல போகிறேன். ஏன்னா குடிநீருக்கு தான் முன்னுரிமை சட்டத்தில் இடம் இருக்குது, விவசாயம்னா பின்னுரிமை தான் சொல்லி கொஞ்சம் தண்ணி எதுவும் மழை தண்ணி வந்துச்சுன்னா அதை ராமேஸ்வரத்துக்கு, சென்னைக்கும், ஓசூருக்கு கொண்டு போகல தவிர தஞ்சாவூருக்கும் மன்னார்குடி தர மாட்டீங்க. அவ்வளவு மோசடி வேலை இருக்குங்க இந்த கட்சிகள் பண்ணுறது. அவன் ஒரு கட்சி, எல்லா கட்சியும் சேர்ந்துக்கிறானுங்க. அங்கே பாஜக, காங்கிரஸ், அவன் எல்லாம் கன்னட வேதிய கீதிகன்னு இனவெறி அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறானுங்க. அங்கே இங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஏன்டா சேரலன்னு தான் கட்சியை கேட்கக்கூடிய நேர்மை, துணிச்சல், அக்கறை தமிழன் தமிழச்சிக்கு இல்லை. முதல் குற்றவாளி நம்ம தான், ஞாபகம் வச்சுக்க. நீ ஏமாந்துக்கிற ஒரு முதல்ல ஏறலாம், அப்புறம் மூஞ்சில காரி துப்புவான். யாரு? தலைவனாக இருக்கவங்க தமிழ்நாட்டில். இப்போ இந்த கவாய்ங்கிற பையன் ஒரு நீதிபதி ரிட்டையர் முன்னாடி சொல்லிட்டு போகிறான், இது வழக்கை தள்ளுபடி பண்ணுறேன்ட்டு. அதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி முல்லை பெரியார் வழக்கு தள்ளுபடி பண்ணுறான். ஒரு கணக்கை இந்த கடையை இடிச்சிருந்தது எவ்வளோ காலமாக இருக்கும்? சொற்பொழி வாட்டுறாங்க ஒரு நீதிபதி, தலைமை நீதிபதியுமே சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துக்கிட்டு. ரிட்டையர் ஆன பிறகு எங்கேயாவது கவர்னராக போடுவாங்க. என்ன அப்பா சேர்ந்தான்னு தெரியல. நாளுக்கு வரிசையாக நம்மளை தான் பண்ணியிருக்கான். முல்லை பெரியார் வழக்கு 2013 நடந்துகிட்டு இருக்கு. அதை எடுத்து விசாரிச்சுட்டு அது பழசு, அதை 100 வருஷத்துக்கு மேலே, அது என்ன எப்படி 8 வருஷத்துக்கு மேலே எப்படி தாங்கணும்னு இப்போ வல்லுநர் குழு புதுப்பிக்கப்பட்ட அணை அதனுடைய கருதெல்லாம் சொல்லியிருக்கு வல்லுநர் குழு. அதை வச்சு தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. 152 அடியே தேக்கலாம். அந்த 6 அணை கொஞ்சம் பேபி டேமேஜ் செக் பண்ணிட்டா 132 52 அடி தேக்கலாம். இப்போ 142 அடி தேக்கலான்னு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. அதை துச்சமாக எறிகிறான் அந்த கவாய்க்கிறவன். ஏன்? அவனுக்கு இந்திய அரசு வரும், கேரளா அதில் வருவானுங்க, அதுக்கு பதவி கொடுப்பாங்க. அடுத்த சில நாட்களில் நம்ம பிரச்சனையை அவன் தள்ளுபடி பண்ணுறான். மேற்கேத்தாட்டு தட்டக்கூடாதுன்னு அதிமுக ஆட்சியில் போட்ட மனு வழக்கு, திமுகவிலையும் அதை வலுப்படுத்தி மனு கொடுத்தாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு அதை அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டானே. அதை பற்றி ஒரு பதைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா, ஸ்டாலினுக்கு உண்டா? அப்போ தமிழர்களை ஏமாத்துறதா வழக்கு போட்டிருக்கீங்க 2 பேரும். அவன் தள்ளி கொண்டாங்க. ஒரு பக்கத்துக்கு ஒரு வார்த்தை ஸ்டாலின் வாயிலிருந்து வந்துருங்களா? ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? அந்த கட்சியில இல்லாத விவசாயி கேட்க மாட்டீங்க, இருக்கிற விவசாயி கேட்க மாட்டீங்க. நம்ம கூப்பிட்டாலும் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு போவீங்க. இப்போ வந்திருக்கவங்க பாராட்டுறோம். நம்ம தொடர்ந்து உயிரோட நடத்திட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான விவசாயம் இருக்காங்க. எப்படி உரிமையை பாதுகாக்க முடியும்? ஒன்னே ஒன்று சொல்றேங்க, வெள்ளக்காரன் கட்டின காலத்தில் 34 திறக்கப்பட்டது மேட்டூர் அணை. அதனுடைய 50வது ஆண்டு பொன் விழா கொண்டாடப்பட்டது 84. அப்போ ஒரு சிறப்பு மலர் பிடபிள்யூல போட்டாங்க, காவேரி சிறப்பு மலர். அதில் 50 ஆண்டு சராசரியாக எவ்வளோ தண்ணி வந்திருக்கு,
மேட்டூரிலிருந்து நமக்கு வந்து டெல்டாவுக்கு செங்கோட்டுக்கு போனது எவ்வளவுன்னா 362 டிஎம்சின்னு அவன் சொல்கிறான். சராசரியாக வந்திருக்கு. அவன் 74லேருந்து அவன் சரியாக தண்ணி திறக்கல, அதெல்லாம் சேர்த்து கூட 362 டிஎம்சி வந்துக்கிறான். இந்த அம்மா இந்திரா காந்தி ஒன்று போட்டியில் ஒப்புக்கு நடிப்புக்கு ஒரு உண்மையை ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு அவன் 1972 வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு போது 365 டிஎம்சி வந்திருக்குன்னு அவங்க தான் அறிக்கை. மன்னிக்கிறேன், 372 டிஎம்சி வந்திருக்கு சராசரி 1972 வரைக்கும். 34லேருந்து 72 வரைக்கும் 372 டிஎம்சி தமிழ்நாட்டு தண்ணி இருக்கு. இப்போ என்னாச்சு? அடுத்தது இடைக்கால தீர்ப்பு என்ன கொடுத்தானுங்க? 1990களில் 205 டிஎம்சினாங்க. அதை அவன் கொடுக்கல, போட மயிலன் தான் கர்நாடகாரன் கொடுக்கல. கேட்க வேண்டிய யோக்கியதை எவனும் கிடையாது. அவன் செயல்படுத்தலை. அதை செயல்படுத்தலாம், அதுக்கு அதிகாரம் உண்டுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு கருத்து சொல்லுதுக்கு 91 நவம்பரில் 91 டிசம்பரில் அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் பங்காரப்பாங்கிற முதல் மந்திரி தூண்டி விட்டு வந்து நடத்தினான். நம்ம தமிழர்களை இனப்படுகொலை பண்ணான். தெரியுமா? பெரியார்களுக்கு தெரியும். எத்தனை பேரை இனப்படுகொலை பண்ணாலே தெரியாது. அங்கே உள்ள கன்னட தமிழனை அவன் எதுவும் ஊர்வலம் பண்ணானா? தமிழ்நாடு தண்ணி கொடுத்துட்டு அங்கே இந்த இனத்தை சேர்ந்தவன், அவன் அந்த இனத்தை சேர்ந்தவன் இன வெறியா இன முரண்பாடில் கொண்டு வரான். இங்கே இன முரண்பாடு, இனத்தற்காப்பு, நம்ம தாயகம் அதெல்லாம் நினைப்பே கிடையாது. இதெல்லாம் இங்கே வெறும் பயனாளி கும்பலை நம்மளை வச்சுருக்காங்க. அந்த பயன்பாடு எல்லாம் போது பல பேரை இனப்படுகொலை பண்ணான். 2 லட்சம் பேர் அகதியாக ஓடி வந்தாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்னொரு இடத்துல 91 அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது அகதி முகாம் திறந்துச்சு. எங்கேயாவது உண்டு அது மாதிரி? கேட்க நாதி இல்லாத இனம், போராட துணிச்சல் இல்லாத இனம் தமிழ் இனம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதோட என்ன வேணும் அவனுக்கு? நம்மளை இனப்படுகொலை பண்ணாங்க. எவனா போய் பார்த்தானாங்க? இந்த அம்மா ஜெயலலிதா முதல் மந்திரி போய் அந்த நம்ம வீடுகள்லாம் எரிச்சாங்க, கடைகளை சூறையானாங்க, கொண்டாங்க. அந்த இடத்த போய் ஜெயலலிதா முதல் மந்திரி பார்த்துச்சா? முன்னாள் முதல் மந்திரி தன்மான வீரர் கருணாநிதி போய் பார்த்தாராங்க? கிடையாது. எழுமார் ஐயா நான் இப்போ இதில் இருக்கணும், மாவீரர் நாளுக்காக சுவிட்சர்லாந்து ஜெர்மனியில் இருந்துட்டு இருக்கோம். யாரும் முக்கிய தலைவர்கள் போய் பார்க்க கூட இல்லைங்க. உண்மையில் அரசியல் அனாதையான தமிழச்சி இருக்கிறோம். இவங்களுக்கு இங்கே கொழுப்பு எடுத்து தலைவன் தலைவி புரட்சி கிரட்சி புடவைங்க பேர் கிடக்குறாங்க. புதுசாக பசங்க வர்றாங்க, நடிகர்லாம் வேறு. ஏன்னா இந்த பயிர்வலை ஏமாத்தலாம் தமிழ் பயிர்வலை அப்படின்ட்டு. ஏன் நம்ம கேட்டோமா? ஏன் ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் வட்டாலும் புரோக்கர்கள். எங்கள் தமிழ் இனம் தானே, நீங்கள் எங்கள் ஊருக்காரன் தானே. புரோக்கர் வேலை பார்க்குற அரசியல் தலைவர்களுக்கு எங்களை ஏமாற்றி வாக்கு வாங்கிட்டு போகிறது புரோக்கர் வேலை. 205 டிஎம்சி கொடுக்கல. இறுதி தீர்ப்பில் 192 டிஎம்சி ஆனாங்க. 192 டிஎம்சி குறையுது பாருங்க. 362லேருந்து குறையுது பாருங்க. 205 டிஎம்சி அதுதான் ஒன்றும் இல்லையே தமிழ்நாட்டில். அடுத்தது இறுதி தீர்ப்பில் 192 டிஎம்சி. ஒன்றும் இல்லை, போடா மயிரன்ட்டாங்க நம்ம கன்னடக்காரன். இங்கே நாரியத்தை கும்பல் நம்ம தான் சும்மா எப்பாவது நம்ம கொஞ்சம் பேர் ஆர்ப்பாட்டம் எடுத்துகிட்டு போயிடுவோம். சுப்ரீம் கோர்ட் தலையிடுறான். அதை 177.25 குறைக்கிறான். அதை தந்தானா? எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறோம்? நம்ம கையாளா நம்ம பிள்ளைகளை விட்ட பிள்ளைகளாம் கல்லூரியில் படிக்கிறாங்க. அங்கே முகநூலில் தாட்டு போட்டு தாண்டி விடுறான், வீரம் பேசுகிறாங்க. இதுக்கு எங்கே போனாங்க? மாடு பொண்ணு எங்கே போச்சு? நம்ம பிள்ளைகள் விவசாயிகளுக்கு பிள்ளைய பிறக்கலையா? கல்லூரியிலே படிக்கலையா? சமூக ஊடகங்களே பயன்படுத்தலையா? இப்படி இருந்தால் என்ன அவன் எங்கேருந்து குறைச்சிட்டு வர்றான் பாருங்க. 177.2 டிஎம்சி அதையும் முடியாதுன்ட்டான். அவனுக்கு இப்போ எல்லாம் இந்த தோழர்கள் பேணுது போல ஒரு கயவன் எஸ்கே ஹல்தருங்கிறவனை நீராற்றல் துறை தலைவனாக இருந்தவன். அவன் தான் ஒரு சாதாரண ரிப்போர்ட்டுகளுக்கு கொடுத்தான். அவன் சித்தராமையா போன தடவை முதல்வராக இருக்கும்போது மேற்கேட்டாட்டுகள் அணை கட்டணும், தண்ணி வேஸ்டாக போது அது தெரியல. அது வந்து குறிப்பு சின்ன அறிஞர். நீ அப்படி கொடுக்குற மாப்பிள்ள டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுனா சேங்ஷன் பண்ணி தரேன்னு சொன்னவன் இந்த எஸ்கே ஹல்தர் நீராற்றல் துறை தலைவராக இருந்தபோது ஞாபகம் வச்சுங்க. அதன் பிறகுதான் அந்த ஆள் சித்தராமையா டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் 9,000 கோடி கொடுத்தான் சித்தராமையா. இவன் கேட்டு வாங்கின போய அவனை கொண்டு வந்து ரிட்டையர் ஆன பிறகு பரிசு கொடுக்குறான் மோடி. 5 வருஷத்துக்கு அவனுக்கு சம்பளம், பஞ்சப்படி, ஆள், அம்பு, சேனை, பரிவாரங்கள் எல்லாம் நம்ம பணத்தில். அவன் தமிழ்நாட்டுக்கு நீதி வழங்க மாட்டான், நியாயம் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சு வேணும்னே அவனுக்கு போடுறான். அடுத்தது அதை பண்ணி முடிச்சிடுறேன். அதனுடைய
இங்க பாருங்க, அதில் ஒரு கருத்து வித்தியாசம் வந்துச்சுன்னா அந்த ஆணையத்தில் ஓட்டெடுப்பு நடத்துவாங்களாம். அந்த ஓட்டு இடத்துல பெரும்பான்மை அடிப்படையில் செயல்படுவாங்களாம். எத்தனை பேர் அதில் ஓட்டு அப்படின்னா 9 பேருக்கு ஓட்டு. காவேரி மேலாண்மை ஆணையத்தில் 4 பேர் தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், பாண்டிச்சேரி. ஆளுக்கு ஒன்று 4 பேர். 5 பேர் யார்? மத்திய அரசு அதிகாரிகள். அப்போ சாதாரணமாகவே மத்திய அரசு பெரும்பான்மையாக இருக்காங்க. இவன் 4 பேர் ஒன்று சேர மாட்டான். சேர்ந்தாலும் அவன் ஒன்று திணிக்கலாம். மத்திய அரசு அதிகாரிகள் 5 பேர், ஆக 9 பேர். அப்போ அங்கே ஃப்ராடு. எங்கேயாவது ஒரு அரசாங்க ஆணையை நிறைவேற்றுறதுக்கு வாக்கெடுப்பு நடத்தி நடத்த மெஜாரிட்டி தான் நடத்தலான்னு போடுவானா? இருக்காது பக்கம். அதை அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அந்த ஆணையை நிறைவேற்ற தானே காவேரி மேலாண்மை ஆணையம். அதில் வாக்கெடுப்பு நடத்த தீரலான்னு எப்படிங்க வரும்? அதையும் நம்மளால எதுக்கல. ஏன்டா கமிட்டி போடுற? அப்புறம் அதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு? அதில் பெரும்பான்மை வரணுமா? அது மத்திய அரசு மோடி போட்டதுங்க. மோடி வேலை சாதாரண வேலை இல்லை. 5 பேர் அவன் ஆள், 4 பேர் நம்மளுக்கு ஒரு ஆள். பாண்டிச்சேரி தான் நம்ம 2 பேர் என்ன போகிறோம்? எல்லாம் ஃப்ராடு. அதனால இதையெல்லாம் தெரிந்து கொண்டும் நாம் எதிர்த்து சரியாக போராடாமல் இருக்கிறதாலையும், நமக்கு தலைவர்கள்லாம் தரகர்கள், கொள்ளையடிச்சா போதும் இருக்க தலைவர்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கிறதாலையும் எளிசாக நம்மளோட உரிமையை பறிக்கலாம். உச்ச நீதி இருக்கிறது காவேரி ஏற்கனவே போயிடுச்சு. இதெல்லாம் எது அது தென்பெண்ணை போயிடுச்சு, பாலாறு போயிடுச்சு. இப்போ இந்த கொஞ்சம் இருக்கிறது இந்த காவேரி, இதுவும் போயிடும். இந்த நிலையில் அபாயத்தில் இருக்கிறோம். எனவே நம்ம ஒருங்கு திரண்டு போராடணும். போராடித்தான் இதை தடுத்து நிறுத்தணும். போராடி தடுத்து நிறுத்தணும்னா தமிழ்நாட்டிலே போராட்டம் வரணும். இந்த இது வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த தேர்தலுக்குள்ளே இதுக்கு தீர்வு காலம் தான். நீங்கள் யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. முக்கியமாக பொறுப்புள்ள உள்ள ஆளுகளை பேசுங்க. என்ன பேசுறதில்ல, என்ன சொல்கிறீங்க? நம்ம பையங்க இங்கே இருக்காங்களா அதுக்கு பொறுப்பில் கேளுங்க. உங்கள் தலைவரை கேளுங்கப்பா. வரிபோக போகிறான் நம்ம வாழ்க்கையை. இப்போ இவர் ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு என்ன விஷயம்? தஞ்சாவூர், திருச்சி, மன்னார்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம் விவசாயம் பண்ணா போட்டாங்கன்னா சிப்காட்டு முதலாளி கொண்டு வரலாம். கமிஷன் வாங்கி கொள்ளையடிக்கலாம். விவசாயம் தண்ணி இல்லைப்பா, பண்ண முடியாது. விவசாயி தானாக விட்டுட்டு ஓடணுங்கிறதான் எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்குள்ள திட்டம். இல்லைன்னா பேச சொல்லுங்க, நம்ம வாதம் பண்ணுறேன் பப்ளிக்காக. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குள்ள திட்டம் டெல்டாவாது கிட்டாவது இதெல்லாம் சிப்காட் வரணும். எல்லாம் இதை இப்போ தம்பிகள் சொன்னாங்க, பெரியவங்க நமக்கு இது போடணும். என்னது சூரிய மின்சாரம் வயலில் ஆயிரக்கணக்கான கம்பளம் நடப்புறானா வயலில். எப்படி இந்த கண்ணை உறுத்துது இந்த டெல்டா விவசாயத்தை அழிக்கிறதுக்கு. இந்த தண்ணி கர்நாடக புண்ணியவான்கள் தண்ணியை நிறுத்திட்டான்னா இந்த பயிர் விவசாயத்தை விட்டு ஓடிடுவாங்க. நம்ம சிப்காட்டும் பல்வேறு காட்டுகள் கொண்டு வந்து கொள்ளையடிக்கலாம், கமிஷன் வாங்கலாம் என்பதுதான் திமுக அதிமுக தலைவர்களுடைய திட்டங்கள். பயங்கரமாக குற்றச்சாட்டு வழக்கு என்ன போடு. அதனால மகிழ்ச்சி அடைவாங்க அந்த அழுவை. இந்த கட்சி அந்த கட்சியான மேலே நான் உள்ளதை பார்த்து அனுபவிச்சு பேசுகிறேன். அதான் திட்டம். சிப்காட்டு தொழிற்சாலை வரணும். அந்த தொழிற்சாலைகளையும் பாருங்க, தமிழன் முதலாளியாக இருக்க மாட்டான், தமிழன் தொழிலாளியாக இருக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்க. வடநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் முதலாளியாக இருப்பான், இந்திக்காரன் தொழிலாளியாக இருப்பான். தமிழன் புறம்போக்கு எங்கேயாவது ஓடிப்போம். தமிழன் புறம்போக்கு ஓடிப்போடா. நம்ம விவசாயியாகவும் இருக்கக்கூடாது, அது தொழிற்சாலையானால் நம்ம முதலாளியாகவும் ஆகக்கூடாது, இருக்கு தொழிலாளியாக ஆகக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் இன எதிரிகளாக தமிழ்நாட்டு கட்சி வச்சுக்கிட்டு தமிழ்ச்சிய கட்சி உறுப்பினராக பொறுப்பு செய்கிறாங்கன்னா வடநாட்டு தொழிலாளி வேலை செய்கிறாங்களா அந்த இடத்துல? ஆமாம், கொஞ்ச நாள்ல அவங்க எக்கச்சக்கமாக போயிடுவாங்க. எவ்வளவு மோசடி இருக்குங்க. இந்த உண்மையை பேசுங்க, அங்கங்கே பேசுங்க. அங்கங்கே என்ன அடுத்த அளவு கூடி பேசுவோம். காவிரி உரிமை கொடு. தேர்தலுக்குள்ள இந்த கட்சிகள் என்ன உரிமை மீட்கிறானோ அவனுக்கு தான் வாக்கு போடுறதுனா வாக்கே போடுறதில்லை என்ற முடிவையும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லையே நம்ம ஊர்லேயே நம்ம அனாதை ஆகிடுவோம். நம்ம விவசாயியாக இருக்க மாட்டோம், வேற வேலையும் இல்லை. நம்ம பிள்ளைகள் எதிர்கால தலைமுறை என்ன ஆகும் என்பதை எண்ணி பார்த்து கர்நாடகத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு குளிச்சேப்பக்காரன் போராடுறான். பசியப்பக்காரன் நீ தமிழ்நாட்டில் போராடணும்னு அர்த்தம். அதையெல்லாம் சிந்தியுங்கள். இன்றைக்கு இந்த பேரணிக்கு இந்த கோரிக்கையை வைத்திருக்கிற அரசை நோக்கி கலந்து கொண்ட உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் இந்த கட்சி அந்த கட்சிகள் இல்லாமல் இயல்பாக நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகளை காவேரி மேலாண்மை ஆணையம் செயல்பட வேண்டிய முறைகளை மற்ற விஷயங்கள் வைக்கிறோம். இதன் சார்பாக இப்பொழுதுள்ள கருதரை நீக்கு, காவேரி மேலாண்மை ஆணையத்திலிருந்து இந்த கமிட்டியை கலைத்துவிட்டு ஓட்டெடுப்பெல்லாம் வைக்காத
சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை செயல்படுத்துகிற கமிட்டியாக போடு என்ற கோரிக்கையை நாம் எழுப்ப வேண்டும், தொடர்ந்து எழுப்புவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் காவேரி உரிமை மீட்பு குழு சார்பில் நன்றி, பாராட்டு, வாழ்த்துக்கள்.